अहम ब्रह्मास्मि अहम ब्रह्मास्मि अहम ब्रह्मास्मि காலே ஒரு சின்ன சந்தேகம், உங்களை ஏன் காலு காலுன்னு கூப்பிடுறாங்க? தலை தலைன்னு கூப்பிட வைக்கலான்னு பார்த்தா ஏற்கனவே ஒருத்தர் அல்டிமேட் லெவல்ல ஃபேமஸ் ஆகி பிச்சு உதறிட்டு இருக்காரு. சரி, கண்ணு கண்ணுன்னு கூப்பிட வைக்கலான்னு பார்த்தா ரொம்ப சின்ன கண்ணா இருக்குது. பல்லு பல்லுன்னு கூப்பிட வைக்கலான்னு பார்த்தா ரொம்ப பெரிய பல்லா இருக்குது. சரி, இது எல்லாத்தையும் தாங்கிறது காலு தானே. அதனால்தான் இந்த ஏரியா மக்கள் என்ன செல்லமா காலு காலுன்னு கூப்பிடுறாங்க. சரி காலு, நாம இப்ப எதுக்கு ஆசிரமத்துக்கு வந்திருக்கோம்? நீங்க ஏதோ ஆன்மீகத்துல இறங்க போறீங்களா? Never. இந்த சத்யானந்த சாமி இருக்கானே, ஆசிரமம் ஆரம்பிக்கிறதா சொல்லி பாண்டு பேப்பர்ல கையெழுத்து போட்டு 10 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கான். சரி, இது வரைக்கும் அசலும் வரல, கருமம் வட்டியும் வரல. அதை கலெக்ட் பண்ணிட்டு போறான்னு வந்திருக்கேன். வணக்கம் சாமி. குழந்தை வணக்கம் சாமி. நலமா? நல்லா இருக்கு சாமி. ஆசிரமம் எப்படி சாமி நடக்குது? ஆசிரமம் சிரமத்தில் தான் நடக்கிறது. பக்த கோடிகளின் எண்ணிக்கை மிகவும் குறைந்து காலை டிபனிற்கே கையேந்த வேண்டிய நிலைமை. சீடர்கள் எல்லாம் சிங்கிள் டீக்கே வெயிட்டிங். சில்லறை இருந்தால் பிளாஸ்கில் டீ வாங்கி வர ஏற்பாடு செய்யவும். சில்லற ஏண்டா, உனக்கு எதுக்குடா 10 லட்சம் ரூபாய் வட்டி கடன் கொடுத்த? இன்னைக்கு இந்தியாலேயே சூடான பிசினஸ் தெரியுமா? ஆசிரமம் நடத்துறது, காலேஜ் நடத்துறது, கட்சி ஆரம்பிச்சு ஆனா அந்த மக்களுக்கு சேவை செய்யற புனிதமான ஆட்சி எவனுக்குடா வேணும்? நம்ம கட்சி ஆரம்பிச்சோம்னா ஏதாச்சும் ஒரு இடைத்தேர்தல் வரும்ல, அங்க நம்ம கட்சி சார்பா வேட்பாளரை நிறுத்தி நம்மளுக்கு ஒரு 7% 8% ஓட்டு இருக்குன்னு நிரூபிச்சோம்னா நாளைக்கு பொது தேர்தல் வரும்போது ஒரு ஆல் இண்டியா பார்ட்டி கிட்ட டீலிங் பேசணும்னு வச்சுக்க, ஒரு 500 கோடி கொடுப்பான். ஜெயிச்சாலும் கவலை இல்ல, தோத்தாலும் கவலை இல்லன்னு வாங்கி டிக்கி கடையில் அமைக்க வேண்டியதானே? இப்ப இந்த ஆசிரம கண்ணா பின்னாலும் டெவலப் ஆகணும்னா கதவை திற காற்று வரட்டும்னா ஒரு புண்ணாக நடக்காது. கதவை சாத்து கமலா வரட்டும்னா தான் எகிரிரு. யாரா போறேன்? ஹலோ, we run the east, west, the north and south. Make them know so that them can get me out. Anything that them hear, I we talk about. ரூட் மாறி போன எனக்கு சரியான கேட்ட ஓபன் பண்ணி காட்டிட்டீங்க. குட்டி இருந்தாதான் வட்டி கட்ட முடியும்னு குதர்க்கமா புரிய வச்சிட்டீங்க. இந்தாங்க உங்ககிட்ட வாங்கின பணம் வட்டி முதலமா இருக்கு. ஒரு 10 கோடி ரூபாய் எனக்கு ஃபைனான்ஸ் பண்ணி வச்சுக்கீங்க. பட்டி தொட்டில நீட்டா ஆசிரமம் ஆரம்பிச்சு பக்காவா செட்டில் ஆயிருவேன். இல்ல சார், இனிமே உங்களுக்கு ஒரு 10 பைசாவும் கூட கொடுக்கறதா ஐடியா இல்ல. ஏன்? எப்பவும் ஆசிரமம் டெவலப் ஆயிருச்சோ அப்பவே உன் பெட்ரூம்குள்ள கேமரா பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. இன்னும் 1 மாசத்துக்குள்ள உன்னை போலீஸ்ல புடிச்சிட்டு போய் குனிய வச்சு குமர போறாங்க. மாங்கல்ய மகாலட்சுமி நமஹ பிரார்த்தனாம் சமர்ப்பயாமி. இந்த கல்யாணம் நடக்காது. பொண்ணோட அப்பா நீங்களே கல்யாணம் நிறுத்தினா என்ன அர்த்தம்? மாப்பிள்ளைய பிடிக்கலன்னு அர்த்தம். என்ன பிடிக்கலன்னு சொன்ன முதல் ஆள் நீங்க தான். அப்படி நான் என்ன தப்பு பண்ண? என்ன தப்பு செய்யல, எல்லாமே தப்பு தான். தப்பு நம்பர் 1. ஹாய், ஹலோ. மாப்பிள்ளை எவ்வளவு பணம் போறாரோ அதை வச்சு அவர் மனசை கண்டுபிடிச்சிடலாம். 500 ரூபாய் போட போறாரா? ரொம்ப பெரிய மனுஷன். சூப்பர். தப்பு நம்பர் 2. வாங்க வாங்க வாங்க.
கொடுங்கண்ணே, கொஞ்சம் வேலை இருக்குல்ல. சார், தண்ணில தண்ணி கலந்து அடிச்சா தப்பு சார். இப்படி கலந்து அடிச்சாதான் மப்பு. அது செல்லும். பொண்ணு பக்கத்துல உட்கார போறோம்ல, அங்க தண்ணி அடிச்சுனா உட்கார்ந்தா தப்பா நினைப்பாங்களே. அதனாலதான் பன்னீர்ல கலந்து கம கமன்னு அடிச்சா வாசம் தூக்கும். அங்கேயே ஃபர்ஸ்ட் நைட் நடந்தா நடக்கும். முறைக்கிற உனக்கு சார் குடுக்கலன்னு கோவமா? இதெல்லாம் கூட பொறுத்துக்கிட்டேன். ஆனா கிளைமேக்ஸ்ல வச்சியடா ஒரு ஆப்பு. மாமா இங்க வா மாமா. தாலி கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் ஒரு விஷயத்த பேசி முடிவு பண்ணிக்கலாம். என்ன? கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க பொண்ணுக்கு யாரு கூட கள்ளக்காதல் இருந்து அவங்க கூட ஓடி போயிட்டாலோ, இல்ல ஹார்ட் அட்டாக் வந்து பொக்குன்னு மண்டை போட்டாலோ, ரோகிணியோட தங்கச்சி ராகினியவோ, இல்ல அவளோட தங்கச்சி ரூபினியவோ, அதுவும் இல்லைன்னா போன வாரம் தான் வயசுக்கு வச்ச உங்க கடைசி பொண்ணு ருக்மணி, இதுகள்ல ஏதாச்சும் ஒண்ண எனக்கு கட்டி வைப்பீங்களா? இவனுக்கு பொண்ணு கொடுக்கலாம் நினைச்ச ஒரு பாவத்துக்காக ராகினி, ரோகிணி, ரூபினி, ருக்மணின்னு ஒரு காம்ப்ளெக்ஸே கட்டி வைக்க சொல்றான். நீங்களே சொல்லுங்க, இதுக்கப்புறமும் இவனுக்கு என் பொண்ணை கட்டி கொடுக்க சொல்றீங்களா? கல்யாணத்துக்கு முன்னாலே இவனால நெஞ்சு வலி எல்லாம் வந்துடுச்சு. இன்னும் என்னென்ன வலி எல்லாம் வரப்போதோ. சுமார் இவங்கிட்ட இருந்து என் பொண்ணையும் என் பொண்டாட்டியும் காப்பாத்துறதுக்காகவே ஏழைன்னு சொல்லி நான் ஒதுக்கி வச்சனே எங்க அக்கா பையன், இவனுக்கு இந்த முகூர்த்தத்திலேயே இப்பவே என் பொண்ணை கட்டி கொடுக்க போறேன். இன்னும் ஏன்டா நிக்கிற? போடா வெளியே. எப்படியும் போறதான் போறேன். போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஆசை மாமா, நிறைவேற்றுவீங்களா? என்ன அது? இது வரைக்கும் முதல் ராத்திரிய நான் சினிமால தான் பாத்திருக்கேன், நேர்ல பார்த்ததே இல்ல. அதனால ராத்திரி வரைக்கும் இங்கேயே தங்கி ஆசை தீர பாதில் போட்டா என் முறை பொண்ணு மேல நான் உயிரை வச்சிருக்கேன்னு சொன்ன உடனே நீங்க மாப்பிள்ளைய நடிச்சு பல தில்லாலங்கடி வேலையை பண்ணி எங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வச்சிட்டீங்க. இந்த ஈட்டிய பொறுத்தவரை பணத்தை தூக்கி எறிஞ்சா அம்பானியாவும் நடிப்பேன், ஆண்டியாவும் நடிப்பேன், வக்கீலாவும் நடிப்பேன், போலீஸாவும் நடிப்பேன். அவ்வளவு ஏன் பணத்தை கொடுத்தா போனமா கூட நடிப்பேன். சூப்பர் கேரக்டரா இருக்கானே, இவனை யூஸ் பண்ணிட வேண்டியதுதான். பிராண்டிக்கு மிக்சிங் சோடாவா வாட்டரா? பிராண்டிக்கு மிக்சிங் விஸ்கிய ஊத்து. விஸ்கியா? புதுசா இருக்க. அப்படியே கொஞ்சம் பீரை போட்டு நிரப்பு. ஒரு மார்க்கமா தான் இருக்க. சைட் டிஷ்க்கு ரம், உறிஞ்சிக்க ஸ்ட்ரா. ரொம்ப லொல்லு. கேட்காம ஊத்தி கொடுக்கறேன். என்னால ஏதோ காரியாக வேண்டியிருக்கு. வள வளன்னு பேசாம மேட்ருக்கு வா. ராஜபாளையம் கேபிஆரோட ரைட் ஹேண்ட் நானு. நாளைக்கு வட்டி பணம் 20 லட்சம் ரூபாய் நான் கொண்டு வருவேன். நீ என்ன 4 தட்டு தட்டி அந்த பணத்தை கொண்டு ஓடிரு. அடிக்கிற 20 லட்சம் ரூபாயில 20% உனக்கு. இது அடியால் பண்ண வேண்டிய வேலை. அடிக்கிறவன்ட்ட போகாம நடிக்கிறவன்ட்ட வந்திருக்க. அடிக்கிறவன் ஒரே அடி அடிச்சு போயிட்டா நான் என்ன பண்றது? பாரு, என்னதே நீ காசுக்காக வேஷம் போட்டாலும் கல்யாண பொண்ண காலையும் கூட சேர்த்து வச்சுல, அந்த ஒரு பாயிண்ட வச்சுட்டு இந்த பொறுப்பை நான் உன்கிட்ட ஒப்படைச்சிருக்கேன். என்னாச்சு? 20 லட்சம் இருக்குல்ல? கரெக்டா இருக்குங்க. எடுத்து ஓடு. ஐயோ ஐயோ, என் பணத்தை திருடிட்டு போறான். ஐயோ, என் ஃப்ரெண்ட் யாராவது பிடிங்க. ஐயோ, பிடிங்க. அம்மாவே இங்க வர்றாங்க. ஒருவேளை மேட்டு தெரிஞ்சுச்சோ? யோ, நீ மட்டும் தான் வருவேன்னு சொன்ன. எனக்கும் தெரியல. டேய், இங்க எதுக்குடா வந்தீங்க? தெரியாம உண்டாச்சா? சேஃப்டிக்கு வந்தோம். வந்தவனுக்கு டம்மி பீஸ்ங்க, அடிச்சிட்டு ஓடிரு. ஐயோ ஐயோ, என் பேக்கு அங்க போகுதுமா. என் பேக்க சொன்னாடா. போய் பிடிக்கடா. போய் பிடிக்கணும். ஓடி தொலையா. ஓட முடியும். போ. செத்தோசி ஆக்கிட்டாடுகளே.
ஏப்பா இது உனக்கே நல்லதா படுதா? அடி வாங்குறதுக்கு என் உடம்புல எங்கப்பா இடம் இருக்கு? டா, இத கொண்டுட்டு ஓடு. எங்க? சாயங்காலம் பார்ல மீட் பண்ணலாம். சேம் பாஸ். 6 o'clock. ஆமா. ஓகே பாஸ். அதுக்கு முன்னாடி ஆஸ்பத்திரி போயிருங்க. இப்படியே குருட்ட போய் பணத்தை ஒருத்தன் அடிச்சுட்டு போயிட்டான்னு சொன்னோம்னா மொத்த பணமும் நமக்கு தான்.